ஃபைனலி இத்தீரியம், சொலானா, எக்ஸ்ஆர்பி எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு பிட்காயினே அடிச்சு தூக்குற அளவுக்கு பொட்டன்சி உள்ள ஒரு காயின். நீங்கள் ட்ரம்ப்பை மிஸ் பண்ணியிருக்கலாம், மிலனியாவை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த காயினை மிஸ்ஸே பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு காயின் இந்தியனால ரிலீஸ் ஆகிற ஒரு காயின், இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற ஒரு காயின், இப்போ எல்லாத்தையும் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு காயின் என்ன தெரியுமா? ஜியோ காயின். மார்னிங் லேடிஸ் ஜாமன், நான் உங்கள் அல்ஃபா. ஜியோ காயின்னா என்ன? ஒன்றும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு காயினில் ரிடீம் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் தருவானுங்கள்ல, அதுதான் நம்ம ஜியோ காயின். ஜியோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஜியோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்குன்னே ஒரு காயின் விட்டுருக்குறானுங்க, அதுதான் ஜியோ காயின். இப்போ ஜியோ காயின் யார் யார் உருவாக்கியிருக்கா? பாலிகன் லேப்ஸும் நம்ம ஜியோ தாத்தாவும் சேர்ந்து உருவாக்கின ஒரு பிளாக் செயினில் உருவாக்கின ஒரு காயின் தான் நம்ம ஜியோ காயின். இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சொன்ன மாதிரி ஜியோ ப்ராடக்ட்ஸே ஜியோ ஆப்பில் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணி ரிடீம் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தா ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஆனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஜியோ காயினோட ஒர்த் வந்து பிளாக் செயினில் இருக்கிறனால மேபி இது ஒரு கிரிப்டோ பேஸ்டு காயினாக இருக்கிறனால ரேட்டு வந்து கூட்டிகிட்டே போகலாம். அதாவது நம்ம 1 ரூபிக்கு ஒரு காயின் ரிடீம் பண்ணுறது மேபி ஃப்யூச்சரில் 10 ருபீஸ்க்கு நம்ம ஒரு காயின் வச்சு நம்ம ரிடீம் பண்ணுற அளவுக்கு மேபி வளரலாம். பட் அது இன்னும் தெரில, இன்னும் பீட்டா வெர்ஷன்லேயே தான் இருக்குது இந்த ஜியோ காயின். ஆனால் இந்த ஜியோ காயின் சுற்றி நிறைய உருட்டு, நிறையா ஸ்கேம் சுற்றிட்டு இருக்கு. ஜியோ காயின் மைனிங்னு ஒரு ஸ்கேம் சுற்றிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, அவனோட வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு டைமர் இருக்கும், அந்த டைமர் முடிஞ்சால் உங்களுக்கு ஜியோ காயின் தருவானுங்களாம். அதனால் வெப்சைட்டில் ஆடு பார்த்து அவனுக்கு சம்பாதிச்சுட்டு போயிடுவானுங்க. நம்ம லூஸ் மாதிரி ஸ்க்ரீனை பார்த்துட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அவன் ஓட்டுற ஆடை பார்த்துட்டு அவனுக்கு காசு கொடுத்துட்டு நம்ம உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் இப்போதைக்கு ஜியோக்குள்ளே நடந்துட்டு இருக்க ஸ்கேம். ஆனால் ஜியோ ஸ்பியர்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ண நம்ம வந்து பாயிண்ட்ஸ், அதாவது ஜியோ காயின்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டே போகலாம். ஆனால் இன்னும் பீட்டா வெர்ஷன்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணலையா, அந்த காயின் என்ன ஏது ஒரு இதுவும் தெரியாமல் எல்லாரும் உட்காந்துட்டு ஜியோ காயின், அடுத்த ட்ரம்ப் காயின், அடுத்த பிட் காயின்ட்டு அப்படி இப்படின்னு விட்டிட்டு இருக்கானுங்க. எதையும் நம்பாமல் வெயிட் பண்ணி ட்ரேடிங்க்கும் வராத காயின், அதனால் ட்ரேடிங்கும் பண்ணுறது வேஸ்ட் தான். அதனால் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் வேறு காயினில் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ.